அபியும் வந்து ஒருத்தர் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து பழகுறது, பேசுறதையும் பார்த்துட்டு தாங்கிக்க முடியாம இருக்காரு. எப்பவும் போல முரளி வந்து செம டென்ஷனா இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் வந்து கண்டிப்பா இவ தான். இவ வந்து இவள நான் கல்யாணம் பண்ணலன்னா இந்த மாரி பிரச்சனையே ஆயிருக்காது. இதில வேற இவளுக்கு குழந்தை பொறக்கிற வரைக்கும் வந்து வந்து இருந்துட்டு அதுக்கப்புறம் என்னை பத்தின உண்மைகள் எல்லாத்தையும் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் விடவே கூடாது. இது அபிய அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. அபியும் ராகவும் சந்தோஷமா இருக்கிறது என்னால பார்க்கவே முடியல. ஏன் அபிய என்கிட்டருந்து பறிச்சுக்கிட்டு ராகவ் சந்தோஷமா இருக்கவே கூடாது. அவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதன்படி வந்து ராகவ் வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி என்ன பண்றாரு, ஆளுங்கெல்லாம் செட் பண்றாரு. ஆனா ராகவ் அதுலேருந்து தப்பிச்சிடுறாரு. அதனால வந்து செம்ம டென்ஷனா இருக்காரு முரளி. அதனால என்ன பண்றாரு, எப்படியாவது வந்து சும்மாவே இருக்கக்கூடாது. எப்படியும் அஞ்சலி வந்து ஏதாவது ஆபத்து ஏற்பட்டா கண்டிப்பா அவன் அழுவான். அஞ்சலிக்கு ஏதாவதுன்னா அவனால தாங்கிக்க முடியாது. அவன அழ வைப்பேன். ஒவ்வொரு நொடியும் அவனை ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே என்ன பண்ணாரு, அஞ்சலி வந்து படிக்கட்டுலேருந்து நடந்து வராங்க. கரெக்டாக எண்ணெய் எடுத்துகிட்டு வந்து படிக்கட்டில் வந்து ஊற்றி விட்டுறாரு. ஊற்றி விட்டு மறைஞ்சிருந்து பார்க்குறாரு. இங்கே வந்து கரெக்டாக அஞ்சலி என்ன பண்ணுறாங்க, நடந்து வரும்போது வந்து அப்படியே காலை வச்சிடுறாங்க தெரியாமல். அப்படியே வழுக்கி விழ போகிறாங்க. ஓடி வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறாங்க, அபி வந்து அவங்கள தாங்கி பிடிக்கிறாங்க. உடனே தாங்கி பிடிச்சிட்டு என்ன பார்த்து வர்றது இல்லையா அப்படின்னு, என்ன இப்படி கொட்டுச்சுன்னு தெரியலையே, யார் இப்படி கொட்டினா உண்மை புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அபி போய்ட்டு துடைக்கிறாங்க. நீங்கள் பார்த்து வாங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கூப்பிட்டு கேளுங்க அஞ்சலி அப்படி சொல்லிட்டு சொன்னோன்னே, உடனே வந்து சரி அபி நல்ல காலை நீ தான் காப்பாற்றிட்டியே அப்படின்னோடனே, அதுக்கப்புறம் வந்து அஞ்சலி வந்து உட்கார வச்சு அவங்களுக்கு தண்ணியெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு வந்து நீங்கள் போய் படுத்துக்கங்க, ரெஸ்ட் எடுத்துக்கன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அடுத்து வந்து அப்பா நல்ல காலம், இவ காப்பாற்றிட்டா, ஆனால் நம்மளை பற்றி எதுவும் தெரியாமல் போச்சு. ஆனால் இப்படி நடக்கும் நான் எதிர்பார்க்கலையே அப்படி சொல்லிட்டு செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு முரளி. டென்ஷன் ஆகிறத பார்த்து பக்கத்தை வந்து எதிரில் வந்து நிற்கிறாங்க. அபி அதிர்ச்சி அடைகிறாரு. எதுவும் நடக்கலையா? அதான் வருத்தமாக இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன பிளானு? அப்படின்றாரு. எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். நீங்கள் எண்ணெயை கொட்டி வச்சு அஞ்சலி அக்காவை எப்படியாவது விழ வைக்கணும்னு நினச்சிங்கல்ல, அதை தான் சொல்கிறேன்னா, ஐயோ ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க? நான் அப்படிலாம் பண்ணுவேனா? நான் உங்களோட புருஷன், நான்லாம் அப்படிலாம் யோசிப்பேனா? என்னை பற்றி இப்படிலாம் யோசிக்கிறீங்க நீங்கள்? இதெல்லாம் அஞ்சலிக்கு தெரிஞ்சு எவ்வளோ வருத்தப்படுவாங்க தெரியுமா? அப்படின்னோடனே, வருத்தப்படுவாங்களா? நீங்கள் பண்ணது எல்லாத்தையுமே நான் கண் கூட பார்த்தேன். பார்த்துட்டு தான் நீங்கள் அவங்க விழுவாங்கன்னு நினச்சிங்கல்ல, அந்த டைமில் கரெக்டாக ஓடி வந்து நான் காப்பாற்றினேன். எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் கொட்டின விஷயம் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாரு. இங்கே பாரு, நீ ரொம்ப ஓவராக போயிட்டுருக்க. இப்போ அஞ்சலி அக்காவை எப்படியாவது மேலே அனுப்பலாம் சொல்லிட்டு தானே இந்த வேலை எல்லாத்தையும் பண்ணிட்டுருக்க. நான் ஏற்கனவே உன்னை வார்ன் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் நான் வார்ன் பண்ணுறேன். எக்காரணம் கூட அஞ்சலி அக்காவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். இந்த அபியோட சுயரை பற்றி நீ பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு வந்துச்சே, இந்த அபி இப்படி பண்ணிட்டாலே, மேற்கொண்டு வந்து இவ ஜெயிச்சுட்டே இருக்கா, நம்ம தோத்துட்டே இருக்கமே, அபி எப்படியாவது அடையணும்னு பார்த்தா அது முடியவே மாட்டேங்குது. இப்போ என்னதான் செய்யறது, இது விடவே கூடாது அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு முரளி. வந்து அபி என்ன பண்ணுறாங்க, எல்லா பொருளையுமே வந்து ஆஃபீஸ்லேருந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து நிறைய பெட்டி வந்து அவங்க மேலே விழுந்துருது. அதை பார்த்து வந்து என்ன பண்ணுறாரு, சிரிக்கிறாரு நம்ம ராகவ். அதை பார்த்துட்டு நீங்கள் என்னை பார்த்து சிரிக்கிறீங்களா, எனக்கு ஹெல்ப் பண்ணாமல் அப்படின்றாங்க. சாரி அபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹெல்ப் பண்ண வராரு. மறுபடியும் நிறைய பெட்டி ராகவ் மேலே அபி மேலே விழுதுது. அப்போ வந்து ராகவ் மேலே பெட்டி விழுதை பார்த்து அபி சிரிக்கிறாங்க. ரெண்டு பேருமே மாற்றி சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு எழுந்துக்கிறாங்க. அப்போ வந்து கையை பிடிக்கிறாங்க. அப்படியே கீழே விழ பார்க்குறாங்க. அப்போ ராகு வந்து தாங்கி பிடிக்கிறாரு நம்ம அபியை. அடுத்து ரெண்டு பேரும் ஒருத்தர் தன்னறியாமல் பார்த்துட்டே இருக்காங்க. அபி உண்மையிலேயே சொல்கிறேனே, நீ ரொம்ப அழகு அபி அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களே அப்படி சொல்கிறீங்க, நம்பவே முடியலையே அப்படின்றாங்க. உடனே வந்து ஏன் நான் அப்பெல்லாம் சொல்லக்கூடாதா? இல்லை இந்த மாதிரிலாம் நீங்கள் பேச மாட்டீங்களே, நீங்கள் எப்போவுமே வந்து கட் அண்ட் ரைட்டாக பேசக்கூடிய ஆள். திடீர்னு வந்து அபி நீ ரொம்ப அழகாக இருக்கன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னோடனே, நீ அழகாக இருக்கன்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டுட்டு அபிக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ராகவா இது நம்பவே முடியலையே, இந்த மாதிரிலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அபி சந்தோஷப்படுறாங்க.